அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ, அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 1:26 தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒன்றை நினைத்தால் செய்யலாம். அதே மாதிரி நீங்களும் ஒன்றை நினைத்தால் செய்யலாம் என்று சொல்லி ஆதாமுக்குள் தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார். தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு பெயர் வைத்தார். அடுத்து ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு பெயர் வைக்கிறான். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பெயர் வைக்கலாம். ஏனென்றால் உங்கள் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைக்கு எப்படி நீங்கள் சொந்தமோ, நீங்கள் எப்படி அதிகாரியோ, அப்படியே ஆதாம் முழு உலகிற்கும் அதிகாரியாக மாறினான். பிரியமானவர்களே, அதனால்தான் கர்த்தர் சொன்னார், ஆதாமே நீ பார்த்து பெயர் வைக்கும்படி சொன்னார். அப்படியானால் தேவன் தன் சாயலை ஆதாமிடத்தில் பார்க்கிறார். உங்கள் ஆத்துமாவிலே தேவனைப் போலவே மனநிலை உங்களுக்குள் வந்து விடுகிறது. இப்போது இந்த சாயல் எங்கே தொலைந்து போனது? பிசாசிடம் தொலைந்து போனது. பிரியமானவர்களே, தன்னுடைய அதிகாரத்தை விற்ற பிறகு ஆதாமுடைய சாயல் அடிமைத்தனத்தின் சாயலாக மாறிவிட்டது. அதனால் ஆதாம் அதிகாரமாக ஒன்றையும் செய்ய முடியவில்லை. சாயலை இழந்தான். மறுபடியும் தேவ சாயல் எப்போது வருகிறது என்றால், தேவனுடைய சுவிசேஷமாகிய ஒளி உங்களுக்குள் வரும்போது, அந்த அறிவு வரும்போது தேவனுடைய சாயலை மறுபடியும் நீங்கள் பெறுகிறீர்கள். 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சாயல் என்பது சுவிசேஷமாகும். சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயலை உங்களுக்கு தருகிறது. சுவிசேஷம் என்பது என்ன? எல்லாவற்றையும் சிலுவையில் தேவன் செய்து முடித்து விட்டார். நாம் பிதாவோடு இணைந்து ஆளுகை செய்கிறோம். சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயலை உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வருகிறது. உங்கள் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பாவம் மன்னிக்கப்பட்ட இடத்திற்கு, ஆளுகை செய்கிறீர்கள் என்கிற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் தேவ சாயலுக்கு வந்து விட்டீர்கள் என்று அர்த்தமாகும். பிரியமானவர்களே, ஆக சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயலை உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் செழித்திருப்பீர்களாக, ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக, தேவனுடைய கிருபையை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சாயல் உங்களுக்குள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆக அவருடைய சாயலின்படி நமக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதாம் எவைகளெல்லாம் இழந்தானோ அவைகளெல்லாம் மீட்டு கொடுக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆக நம்முடைய தேவனை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஆகவே இயேசு என்னும் இரட்சகர் இந்த பூமியில் அவர் பிறந்தார். அவர் எதற்காக பிறந்தார்? அடிக்கப்படும்படி, ஒரு ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை நீதிமானாய் மாற்றி மறுபடியும் அந்த தேவனுடைய சாயலை அவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை ஆளும்படி அந்த அதிகாரங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பிதாவிடத்தில் இப்படி வேண்டிக் கொண்டார், பிதாவே, நீர் என்னை எடுத்துக்கொள்ளுவீர், ஆனால் என்னுடைய சீஷர்கள், அதாவது நீர் எனக்கு தந்த இந்த 12 பேரையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை பாதுகாத்தருளும். இந்த பூமியிலே அவர்கள்
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் அவர்களை பலப்படுத்தும். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆற்றலை அவர்களுக்கு கொடும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆழ பிறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இழந்து போன தேவ சாயலை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் நமக்கு அந்த சாயலை தரும்படி நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய அளவில்லாத அன்பையும் நாம் நினைத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமது சிங்காசனம் அப்பா, பூமி உமது பாதப்படி சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதே சுவாமி. எஸ்டரி ராஜா, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனப்பா. பக்தன் சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ ஆண்டவரே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்திற்கு நான் பறந்து சென்றாலும் ராஜா நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா. ராஜா, எங்கள் உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறீர். என் தாயின் கற்பத்திலே நீர் என்னை காப்பாற்றினீரே அப்பா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை நான் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா, அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் ராஜா என்னோடு இணைந்து ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. குழியில் விழுந்த எங்களை தூக்கி எடுக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, கரம் நீட்டி எங்களை பிடிக்கிறவர் சுவாமி. நாங்கள் விசுவாசியா விட்டாலும் நீர் எங்களை மீண்டும் எங்களை பிடித்து தூக்கி விடுகிறீர். நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்களுக்குள் விசுவாசத்தை துவக்குகிறீர் அப்பா. கடல் மீது என்னாலும் நடந்து வர முடியுமா என்று கேட்ட பொழுது இயேசுவே நீர் சொன்ன பதில், நீ நடந்து வா, உன்னால் முடியும் என்று சொன்ன பொழுது அப்பா, அவன் தைரியமாக கடலில் இறங்கி அவன் நடந்தான். உம்மையே அவன் பார்த்து, உம்முடைய முகத்தை பார்த்தே அவன் நடந்து வந்தான். அவனுக்குள் தைரியம் இருந்தது, பலன் இருந்தது. ஆனால் உலகத்தை பார்த்த பொழுது, அதாவது அவன் குனிந்து கீழே பார்த்த பொழுது அவனுக்குள் இயேசுவே வந்த குழப்பங்கள் அவனை விழச் செய்தது. என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. அமராஜா இயேசுவே, நான் அதை விசுவாசிக்கிறேன். விழுந்து போன பேதுருவை அவனை மூழ்க விடவில்லை அப்பா நீர். அவன் விசுவாசத்திலே குறைவுபட்ட பொழுதும் நீர் கரம் நீட்டி பிடித்து தூக்கி விட்டீரப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை என் அவயங்களில் காணப்படக்கூடிய இந்த வியாதிகள் மருத்துவர் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான், இனி மாற்றமே வராது, இனி சுகமே வராது, என் ஆயுள் நாள் இப்படியே முடிந்து போகும் என்று சொல்லி கண்ணீரோடும் பயத்தோடும் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களை படைத்த
தாயின் கருவிலே உங்களை பாதுகாத்த, உங்கள் எலும்புகள் உருவேக்கப்படும் முன்பே உங்களை அறிந்து வைத்திருக்கிற, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிற இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக நாம் அதைத்தான் கேட்டோம். பிரியமானவர்களே, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாக அது வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் விசுவாசத்தை இந்த தேவன் மேல் வைத்திரு. அவர் நிச்சயமாக உன்னை வழி நடத்துவார். நீ வெக்கப்பட்டு போன இடத்தில் உன்னை தூக்கி நிறுத்துவார். உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்காதே போக விடுவார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அதே பரிசுத்த ஆவியானவர். எந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வந்து பிறக்கச் செய்து, அவரை வளரச் செய்து, சிலுவை பரியந்தம் அவரை நடத்தி கொண்டு போன தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக ஐஸ்வர்யமுள்ள இந்த தெய்வம் தரித்திரமாக மாறி நம்முடைய மீட்புக்காக அவர் சிலுவையிலே தொங்கி விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரை, அவரை பரமேறச் செய்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர வைக்கும் வரை பரிசுத்த ஆவியானவர் செய்த மிகப்பெரிய அற்புதங்கள், ஆச்சரியமானவைகளை அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் தரித்திரம் மாறும், உங்கள் வியாதிகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் முடித்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் விசேஷித்த வண்ணமாக இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. முதலாவது அப்பா, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பலவீனர்களை பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுதும் அப்பா நரம்புகளுக்குள்ள உங்கள் ஜீவன் இறங்கட்டும் சுவாமி. நரம்பு சம்பந்தமாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். எஸ்டடி அப்பா, இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, பிளட் கேன்சர் மற்றும் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இரத்த அணுக்களுக்குள்ள காணப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே அவைகள் சுகம் ஆக்கப்படுவதாக, என் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக சுவாமி, உண்டாவதாக. ஹல்லேலூயா. கற்ப பையில காணக்கூடிய பிரச்சனைகள், கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போக கடவுது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அப்பா ஒரு தெய்வீக சுகம் பிள்ளைகளை தொடுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷர்களாகிய நாங்கள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர் அப்பா, நீர் மாறாதவர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, மற்றும் எலும்புகளுக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போக கடவுது அப்பா. சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டடி ஹல்லேலூயா. ராஜா, தொண்டை பகுதியில் காணக்கூடிய கட்டிகள், கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள், ஹல்லேலூயா, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் அடையட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போக கடவுது. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே அப்பா வேதனையில் இருக்கிற பிள்ளைகள், ராஜா, இதை விசுவாசித்து இயேசு எனக்கு இப்பொழுது அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இன்னும் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை என் தேவனீர் செய்வீராக. பொல்லாத பிசாசுகள் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவது. குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள், பிரிவினையை கொடுக்கிற ஆவிகள், வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த காலை வேளையிலும் அது பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா. ராஜா, குடும்பத்தின் மேல் காணக்கூடிய அப்பா குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. வாலிப பிள்ளைகள் மேலே காணக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை நீர் மன்னிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, அது மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, இந்த நேரத்தில்
நேரத்திலும் அப்பா பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஒருவேளை இயேசுவே குற்றங்கள் புரிந்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், விட முடியாத பாவங்கள் இருக்கலாம், மீண்டும் மீண்டும் நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிற அதே பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் ஒருவேளை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ராஜா அதிலிருந்து விடுதலைக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு என் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வீராக. நான் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே, ராஜா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அப்பா, அவர்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, சரீரத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், பிசாசினால் வந்த கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் அற்புதங்களை செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, கோர்ட்டில் காணக்கூடிய பிரச்சனைகள் தீர்வே கிடைக்கலையே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. எனக்கு நீதி வேண்டுமே, என் வாழ்க்கையில் எனக்கு நீதி கிடைக்கலையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரியே, என் தேவன் உனக்கு நீதி செய்வார். அவர் நீதியின் செய்வ தேவன். அவர் உனக்கு நீதி செய்வார். அவர் தாமதித்தாலும் அதை செய்து முடிப்பார். நீ காத்திரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உடைந்த உள்ளங்களை தேற்றுங்கப்பா. பிள்ளைகளை இழந்து தவிக்கிற, குடும்பங்களில் உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் தேற்றுவீராக. ஐயோ, என் பிள்ளைகளை விட்டு நான் பிரிந்து கிடக்கிறேன், என் குடும்ப உறவுகளை விட்டு நான் பிரிந்து கிடக்கிறேன், நான் எங்கோ இருக்கிறேன், என் கஷ்டங்கள் என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் வேதனைகள் என் குடும்பங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நான் இங்கே பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நான் ஏதாவது வருமானங்களை எடுக்க வேண்டுமே என்று சொல்லி என் சரீரங்கள் எல்லாம் காயப்பட்டு இருந்தாலும், வேதனைப்பட்டு இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நான் பொறுத்து கொண்டு இந்த குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேனே. ஆனாலும் என் பிள்ளைகள் என்னை நேசிப்பது இல்லை, வெறும் பணத்திற்காகவே ஆசைப்படுகிறாங்க. என்னை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று அப்பா அங்கலாய்த்து தூர தேசத்தில் அப்பா வேலை செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, ராஜா நீர் கூட இருக்கிறீங்கப்பா. நீங்கள் கூட இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளோடு கூட வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயங்களில் வாசம் செய்கிற என் தேவனப்பா, உடைக்கப்பட்ட அப்பா உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தை நீர் மீண்டும் அப்பா ஒன்று சேர்ப்பீராக. உம்முடைய அளவில்லாத அன்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, ராஜா நீர் இதற்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்தீரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நீதிமான்களை தேடி அல்ல பாவிகளை தேடி சென்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பலவீனங்களை தேடி சென்றீரப்பா. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் தேடி சென்றீரே சுவாமி. விதவை ஒருத்தி தன் மகன் மரித்து போனான் என்று சொல்லி அவன் அழுது கொண்டு வந்த பொழுது, இயேசுவே, அவள் உம்மிடத்தில் எந்த உதவியும் அவள் வந்து கேட்கவில்லை. ஆனால் நீரோ தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த நீர் மனதுருகி அப்பா கிட்டே போய் அந்த பாடையை தொட்டு அப்பா அந்த மகனை நீர் உயிரோடு எழுப்பி அந்த தாயினிடத்தில் நீர் ஒப்பு கொடுத்தீரே சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய மனதுருக்கம் இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விழட்டும் அப்பா. அமராஜா, யாரெல்லாம் அங்கலாய்த்து நிற்கிறார்களோ, கண்ணீரோடு நிற்கிறார்களோ அப்பா, தங்கள் குடும்பங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்பா, பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக இயேசுவே அப்பா, மனம் உடங்கி போயிருக்கிற பிள்ளைகளுடைய இயேசுவே ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய கண்கள் ஆராய்ந்து அறிகிற கண்களாக இருக்கிறதே சுவாமி. மறைந்து அழுத எத்தனையோ சகோதரிகள் உண்டு அப்பா. இந்த நாட்களிலும் அப்பா வெளியே தெரியாமல் மறைந்திருந்து கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே டாடி. அவர்களை நீர் விடுவிப்பீராக ராஜா. அவர்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் நீர் துடைப்பீராக. என் இயேசு, நீர் இந்த பூமிக்கு வந்தீரே. ஹல்லேலூயா. அப்பா, தேவதூதன் சொன்னானே, இந்த உலகத்திற்கே ஒரு நற்செய்தி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு
வைக்கப்பட்டு இருக்கிறார். இயேசுவே, ஹல்லேலூயா. கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவருடைய நாமம் ஹல்லேலூயா. இயேசுவே, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நித்திய பிதா. ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தும் தெய்வமே, எங்களுக்காக வந்தவரே, இந்த பூமியில் பிறந்தவரே, ஹல்லேலூயா, வாழ்ந்து காண்பித்தவரே, சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, அளவில்லாத மகிமையும் வல்லமையும் இந்த காலை வேளையில் சிலுவையில் இருந்து புறப்பட்டு வருவதாக, உம்முடைய காயங்களிலிருந்து அப்பா அந்த தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. அப்பா, நீர் சிந்தின ரத்தம் இப்பொழுதும் பிள்ளைகளுடைய வீடுகளின் நிலைக்கால்களிலே பூசப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. குடிகார கணவர்கள் மாறட்டும் அப்பா. விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையாயிருக்கிற அப்பா பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் சொல்லப்பட்டுகிறது. பாவம் செய்கிற எவனும் தேவனை அறியான், அவன் தேவனை அறிய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, பாவங்களை கைவிட நீர் உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் இப்பொழுது விசேஷித்த ஆவி அவர்கள் வாழ்க்கையில இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கும் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறேன். நன்றி அப்பா. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என்னோடு ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வாழ்க்கை செழித்து இருக்கட்டும் அப்பா. அவர்கள் உள்ளேயும் செழித்திருப்பார்கள், வெளியேயும் செழித்திருப்பார்கள். அவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, அவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகவும், இந்த ஊழியத்தை அப்பா கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்காகவும், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ராஜா, மற்றும் இதை கேட்ட ஒவ்வொரு மேலும் இப்பொழுது அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ராஜா, சகரியா 2:5 நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீராக. தெய்வ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அற்புதங்களை செய்யும் தெய்வமே, ஹல்லேலூயா. பிள்ளை தாட்சி இல்லாதவர்களை பிள்ளை தாட்சி ஆக்குகிறவரே, இந்த மாதத்தில் பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கற்பத்தின் கனிகள் இந்த மாதத்தில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிற என் தெய்வமே, காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அப்பா. உம்முடைய பொன்னான கரங்களிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு உண்டான கிருபை அதிகமாக பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.